வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சட்டமன்ற கூட்டம் தொடங்கிவிட்டது. முதல் முறையாக எல்லாரும் பேசி இருக்கிறாங்க. முதல் இந்த ஆட்சியின் முதல் நாள் சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள், பிளஸ் இந்த விஜய் விசஸ் உதய் அப்படின்னு ஒன்று மாறி இருக்கு. பிளஸ் ஏடிஎம்கே என்னாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி விரிவாக பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்களாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் விஜிபி பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538777064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியாச்சு. முதல் நாள் எல்லாரும் பேசினாங்களான்னு நான் பார்க்கல. மெயினாக பேசினது சபாநாயகர் தேர்ந்தெடுப்பு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு அவர் நாற்காலியில் கொண்டு போய் அமர வைக்கப்பட்டார். பிறகு துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செங்கோட்டையனுக்கு அவை முன்னவர் அப்படின்ற பதவியை கொடுத்துருக்கிறாங்க. அவை முன்னவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் அவை முன்னவராகவே இருப்பாங்க. ஒரு சில நேரம் கட்சியில சீனியரான ஒரு மெம்பரை கூப்பிட்டு அவரை அவை முன்னவராக உட்கார வைப்பாங்க. அவை முன்னவர்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லலாம். சபாநாயகர் ஹெட் ஆஃப் த ஹவுஸ், இவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ். லீடர் ஆஃப் த ஹவுஸ்னா அவர் தான் எந்தெந்த சட்ட மசோதாக்களை இன்னைக்கு முன்மொழிய போறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லுவாரு. பொதுவாக முதலமைச்சரே அவை முன்னவராக இருப்பாங்க, அவங்களே அறிவிப்பாங்க. இந்த வாட்டி செங்கோட்டையனுக்கு தனியாக அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவர் எந்த துறைக்கு மந்திரியாக போகிறார் அப்படின்றது இன்னும் தெளிவாக சொல்லப்படவில்லை. புசி ஆனந்த், அப்புறம் ஆதவ அர்ஜுனா, அப்புறம் இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அப்புறம் அந்த வெங்கட்ரமணன், இவர் நம்ம ராஜ்மோகன், எல்லாரும் மாண்புமிகு அமைச்சர்கள். இனிமே அவங்க பழைய நண்பர்களாக இருந்தாலும் நாம அப்படிலாம் பேசக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆக வேண்டும். உதயநிதியை எதிர்கட்சி தலைவராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்டு அவர் சில நேரம் பேசினாரு. அப்போ அவர் பேசும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. முக்கியமா தன் உரையை முடிக்கும் போது திமுக காரன் அப்படின்றத பக்காவா காமிச்சிட்டு போயிட்டாரு. என்ன பேசினாருன்னா, முக்கியமா அவரோட சாராம்சம், உரையோட சாராம்சம் இப்படியாக அமைந்தது. அவர் இன்னொருத்தர் யாரு சொன்னாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அவை சபாநாயகர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராகிய நான், அப்புறம் இன்னொருத்தர் சொல்லி நாங்க எல்லாருமே ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். கல்லூரியில் அவர்கள் எல்லாம் எனக்கு சீனியர், ஆனா சட்டசபையில் திமுக தான் சீனியர் அப்படின்னு ஒரு விஷயத்த உதயநிதி பேசினாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா முடிக்கும் போது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். முக்கியமாக வந்தே மாதரம் போட்டீங்க, தமிழ் 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் வேலைகளெல்லாம் இனி வருங்காலத்தில் அரசு விழாக்களில் நடக்காத மாதிரி முதலமைச்சர் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு உரைய. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் வந்தாப்புல நல்ல ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கிறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு முதலமைச்சர் எப்படி தயாராக வர வேண்டுமோ அந்த அளவுக்கு தயாராகத்தான் வந்திருக்கிறார். எப்படி தயாராகி வந்திருக்கிறார் அப்படின்றதுதான் விஷயமே. என்னன்னா, தயாராகி வந்தவர் மக்களுக்கு என்ன திட்டங்கள் செய்ய போகிற, எதெல்லாம் நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்றத பத்தி பேசுறாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது மாதிரிலாம் எதுவும் பேசல. மக்களை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவர் பேசினது என்னன்னா, வழக்கம் போல அவரது பாணியில் ஒரு குட்டி கதை சொன்னார். இந்த குட்டி கதைகள்லாம் தயாரித்து கொடுப்பதற்கு தனியா ஒரு டீமே வச்சிருப்பாரு போல இருக்கு. பக்காவா தான் அவங்களும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சபாநாயகரை பதவி ஏற்புக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் போது
நீங்க பார்த்திருப்பீங்க. அவை முன்னவரும் இவர் எதிர்கட்சி தலைவர் 2 பேரும் சேர்ந்து அவரை கையை பிடிச்சி கூட்டு போய் உட்கார வச்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று செய்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார். அந்த கதை உண்மையான உண்மைதான், அதெல்லாம் வந்து பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். இங்கிலாந்துல தான் முதலில் பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த பாராளுமன்றம் உருவாக்கப்படும் போது அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு இருக்கும். இந்த லோயர் ஹவுஸ் தான் வந்து மக்களால் நேரடியாக கிடையாது, ஒரு விதமான தேர்வில் அவர்கள்லாம் அங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு அப்ப அதுக்கு பேர் வந்து ஸ்பீக்கர்னு பேர். இப்போவும் ஸ்பீக்கர் தான், நம்ம தான் தமிழ்ல வந்து சபாநாயகர்னு வச்சிருக்கோம். ஸ்பீக்கர்ன்ற பதவி எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவை கூடி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்ற முடிவை மன்னர்கிட்ட போய் பேசணும். அப்படி பேசணும் கூடிய பதவின்றதுனால அதுக்கு பேர் ஸ்பீக்கர்னு பேரு. அது ஏன் அந்த ஸ்பீக்கர்ன்ற பேர் வந்ததுன்னா, அவர் போய் பேசுறாருன்றதுக்காக வந்ததுன்னு சொன்னோம்னா, ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அப்போ வந்து மன்னரிடம் தான் முழு அதிகாரமும் உண்டு. அப்போ மன்னர் வந்து எதை வேணா ரிஜெக்ட் பண்ணலாம், எதை வேணா அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவு வந்து மன்னருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா கோவம் வந்துடும். கோவம் வந்தா மன்னர்கிட்ட வந்து முழு அதிகாரமும் இருக்குன்றதுனால அவனை பிடிச்சி ஜெயில போடுறா அப்படின்னு போட்டாலும் போக முடியும், இல்ல கொன்ற கூட முடியும். அப்படி ஒரு ஆபத்தான பதவி. 6ஆம் ஜார்ஜ்னு நினைக்கிறேன், 6ஆம் ஜார்ஜ் 4ஆம் ஜார்ஜ், சாரி மன்னிக்கணும், 4ஆம் ஜார்ஜ் மன்னர் காலத்துல தாமஸ் மோர்னு ஒருத்தர் இது மாதிரி ஸ்பீக்கரா இருந்தாரு. அவருக்கு வந்து ராஜா சொன்ன செய்தி பிடிக்கலன்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரை சிறைச்சேதம் செய்து விட்டார். சிறையில இல்ல, சிறைச்சேதம் செய்து விட்டார், கழுத்தையே வெட்டிட்டாங்க. அப்படி ஒரு ஆபத்தான பதவின்றதுனால பொதுவா வந்து யாராவது ஒருத்தர் அந்த எம்பிக்கள்ல ஒருத்தரை நீ இவர் தாங்க ஸ்பீக்கர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த பதவி போய் உட்கார்றதுக்கு பயப்படுவாங்க. அப்ப அவங்க வம்படியா பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த சேர்ல உட்கார வைப்பாங்க அப்படின்றது ஒரு மரபாகவே தொடரப்படுகிறது. அது இந்தியாவிலும் நம்ம நாடாளுமன்றத்தையும் அதுதான் இருக்கு, சட்டமன்றங்கள்லயும் அந்த மரபு பின்பற்றப்படுகிறது அப்படின்றத கதையை சொன்னாரு. கதையெல்லாம் ஓகே விஜய் சார், சாரி சிஎம் சார், கதையெல்லாம் ஓகே. வேற ஏதாவது மக்களுக்காக ஏதாவது சொல்லுவீங்கன்னு நானும் ஃபுல்லா பார்த்தா நீங்க கதை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தம். நீங்க இன்னும் 13ஆம் தேதி நீங்க வந்து உங்களுடைய ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு. அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நாளைக்கு புதன்கிழமை இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனாலும் நீங்க வந்து கதை சொல்றதோட நிப்பாட்டிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கதையோட விட்டுருவோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் வேகமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து அரசு என்ன செய்ய போகுது, உங்களுடைய திட்டங்களை பற்றியும் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகக்கூடிய வேலைகளை பற்றியும் மக்கள் ரொம்ப ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி லைட்டா கதையை மட்டும் சொல்லி அப்படியே போயிடக்கூடாது. ஸோ கதையோடு சேர்த்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யலான்றதையும் சேர்த்து சொல்லுங்க. கடைசியா நம்ம அந்த நம்ம ஏடிஎம்கே ஸ்பிளிட் அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு பெரிய விஷயமா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஏடிஎம்கே ஸ்பிளிட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்த ஒன்றுதான். நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன், ஏடிஎம்கே ஆதரவோடு வருவாங்க, அதை ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போய் பிஜேபியில சேர்ப்பாங்கன்னாங்க. ஏடிஎம்கே ஆதரவோடு வராம ஸ்பிளிட் ஆகி இப்ப ஆதரவு கொடுக்குறேன்ட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இதனால் மேத்தமெட்டிக்ஸ் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் மாறாது. காங்கிரஸ்க்கு வேணா மாறும், ஏன்னா காங்கிரஸ் 5 சீட்டு தான் வச்சிருக்காங்க, அவங்க 30 சீட் வச்சிருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸை கழட்டி விட்டுறதுக்கு விஜய் கழட்டி விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவங்க 30 பேர் மொத்தமா இருக்கிறாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிடும். ஆனா என்ன ஒண்ணா அவங்க 8 சீட்டு கேட்கறாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே ஃபேக்ஷன் பிரிஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்கள ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்களா, இல்லைன்னா எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய 17 பேரை ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்களான்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி தலைமையில இருப்பவரை தான் அதிகாரப்பூர்வமாக ஏடிஎம்கேன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் கட்சி பொதுச் செயலாளர். கட்சி பொதுச் செயலாளருக்கு பின்னாடி நிற்கக்கூடியவங்க தான் ஏடிஎம்கே. அங்க இருந்து பிரிஞ்சு போறவங்க ஏடிஎம்கே கிடையாது. அவங்க வேணா வெளியே போயிட்டு நாங்க தான் உண்மையான ஏடிஎம்கே, எங்கள்கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி அவங்க கேஸ் கொடுக்கலாம். அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கலாம். இந்த மீன் டைம் அவங்களுக்கு இன்னொரு 3 சீட்டு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த மொத்த எண்ணிக்கை 47ல 2/3 அப்படின்றது அவங்களுக்கு வரும். ஏன்னா 45ன்றது வந்து நான் ஒரு நம்பர் வச்சுங்கன்னா பாதி 3ஆ பிரிக்கணும். 3ஆ பிரிச்சா 15 30.
மிச்சம் எக்ஸ்ட்ரா 2 சீட் இருக்கு. அந்த 2 சீட்டும் சேர்ந்து இந்த பக்கம் வந்தாதான் 2/3 மாறும். இல்லைன்னா 2/3 கம்மியா இருக்குன்றப்ப இவர்களை அதிமுக கட்சியிலிருந்து விலக்கலாம். அப்படி விலக்கி திரும்ப அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் மறுபடியும் போட்டி போடுவாங்களா, இல்ல மறுபடியும் தாவைக்கா இடத்துலயே நின்று போட்டி போடுவாங்களா, இல்ல நாங்க தனி அணின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்களா, இவ்வளோ கேள்விகள் இருக்கு. ஆனா அந்த 33 வந்துருமா அப்படின்னு கேட்டா வந்துரும். எனக்கு தெரிஞ்சு வராமலாம் இருக்காது. ஏன்னா 30 பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேர் 3 பேர் தானே பேசி கூட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துருவாங்க. 33 பேர் கொண்ட ஒரு அதிமுக அணி உருவாக போகுது. இதுல அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, சசிகலா மீது வழக்கு இருக்கிறது, எல்லாமே இருந்தது, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, எல்லாம் ஓகே. குற்றம் செய்தாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க, தண்டனை முடிஞ்சு போச்சு, கோர்ட்டு சொன்ன தண்டனை முடிஞ்சாச்சு, ஃபைன் கட்டியாச்சு, வெளியே வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு மேல அவங்களை இன்னும் பழையபடியே ஊழல்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா ஊழல் செய்தார், அதற்கு உண்டான தண்டனையை பெற்றுவிட்டார், முடிஞ்சு போச்சு. அவங்க வெளியே வந்தப்பவே அவங்கள ஏடிஎம்கேக்கு தலைமைக்கு போட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு குழப்பத்துக்கே வேலை கிடையாது. சரியா? எடப்பாடியார் நான் கட்சியை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு கட்சி கட்சியை ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது மக்களால் நிறைந்த ஒரு அங்கம். அதை நீங்க விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது, என்னைக்கு வேணாலும் போகும். அப்போ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மனப்பான்மை. அந்த மனப்பான்மை என்னன்னா, அவர்களுக்கு கவர்ச்சியாக இல்ல அவர்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைமை இருந்தாதான் அவர்கள் கீழே இயங்குவாங்க. இந்த வாரிசு அரசியல்னு திமுக மட்டும் தானே சொல்றாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எல்லா கட்சியிலயும் அப்படிதான் நடக்குதுன்றதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. லாஸ்டா துரை வைகோ வந்த கட்சி அவங்க கட்சிக்கு தலைமையை ஏற்ற போது எல்லாரும் பேசினாங்க, என்னப்பா வாரிசு அரசியல ஏற்று பேசினா வைகோவே இப்ப அவர் வாரிசை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. அது இந்திய மனநிலைக்கு அதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்க நம்ம தலைமைக்கு குறிப்பிட்ட பவர்ல குறிப்பிட்ட கிரைட்டீரியான்லாம் எதுவும் கிடையாது. இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் ஒவ்வொரு பதவியிலும் ஒருவர் 2 டேர்ம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரும் கோவப்பட மாட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி வந்தாருன்னா வரட்டுமே, அவரு ஒரு 2 தடவை தலைவராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரு போனாருன்னா நான் வரலாம்ல அப்படின்னு ஓபிஎஸ் வெயிட் பண்ணுவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் வரலாம் செங்கோட்டையன் வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. இங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் கிடையாதுன்றதுனால அந்த தலைமை ஸ்ட்ராங்கான தலைமையாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல எதிர்பார்ப்பாங்க. இது இந்தியா முழுவதும் நீங்க எல்லா கட்சியிலையும் பார்க்கலாம். அது திமுக மட்டும்தான் அதை வாரிசு அரசியல்னு எல்லாரும் பேசுவாங்க, மற்ற கட்சியை பேச மாட்டாங்க. அன்புமணி எப்படி வந்தாரு, ஜெயலலிதா எப்படி வந்தாங்க, எல்லா கட்சியிலையும் நீங்க எடுத்துக்கீங்களேன், ஆட்டோமேட்டிக்காவே அப்படிதான் வருவாங்க. ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லாருமே தலைவருக்கு அடுத்த இடத்துலதான் வச்சு தன்னை பார்ப்பாங்க. அந்த முதல் சுற்றுல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் தலைவருக்கு அடுத்த இடத்துல நான் தான் இருக்கேன்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏன் கொண்டாந்தீங்க, நானும் அவனும் ஒண்ணு தானே, இதுல அவனுக்கு என்ன ஸ்பெஷல், நான் என்ன மட்டமாயிட்டேன் அப்படின்ற சிந்தனை எல்லாருக்குமே வரும். அந்த சிந்தனை இருக்கும் வரை ஒரு பெரிய ஆளுமையாக இல்லை என்றால் கட்சி உடையும். இதோட எத்தனை தடவை உடைஞ்சிருக்கு பாருங்க. சசிகலா அம்மா போகும்போது ஒரு தடவை உடையுது, டிடிவி போகும்போது ஒரு தடவை உடையுது, ஓபிஎஸ் போகும்போது ஒரு தடவை உடையுது. இப்போ ஃபைனலா இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து உடைச்சிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு கடினமான காலகட்டம். அதிமுக இதுக்கு மேல கன்சாலிடேட் ஆகுமா பழையபடி அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் 2ஆ ஸ்பிளிட் ஆனப்போ ஜெயலலிதா தலைமையில் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அப்படி கன்சாலிடேட் பண்ற அளவுக்கு ஒரு ஆளுமையான ஒரு தலைமை அப்படின்றது, ஒரு ஆளுமைன்றது அதிமுகல இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, அதை மறுக்க முடியாது. அப்போ அவங்க செஞ்சிருக்க வேண்டியது இப்ப செய்ய முடியாது. இப்போ கொண்டாந்து சசிகலா அம்மாவை நான் கொண்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை போங்க வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அவர் ஆளுமையாக கருதப்பட்ட காலத்திலேயே அவங்கள கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம கட்சி இருந்திருக்கும். இப்ப தேவையில்லாம கட்சி திரும்ப திரும்ப உடையுது. ஸோ ஒரு தலைமையை ஒழுங்கா வைக்காததன் காரணம் அதிமுக இவ்வளவு போராடி ஒரு 47 சீட்டு ஜெயிச்சோம், அதுலயே எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. 47 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சிக்கும் வர முடியலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கட்சியே இல்லைன்ற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி களம் தாவேகா
ப்ளஸ் டிவிகே ப்ளஸ் விசஸ் டிஎம்கேன்ற மாதிரி மாறி போச்சு. பார்க்கலாம். இது வந்து என்ன, இந்த ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கும், எப்படி நீடிக்கும், அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இல்லை என்ன கூத்தடிக்க போகிறார்கள். மக்களுக்கு நன்மை செய்தால் வரவேற்போம், பாராட்டுவோம், வேற என்ன செய்ய முடியும். மக்களுக்கு நல்லது செய்யறாங்கன்றதுக்காக நம்ம எதிர் சைட்ல இருக்கோன்றதுக்காக அதுக்காக திட்ட முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்றத தொடர்ந்து பார்ப்போம். விஜய் என்ன செய்ய போகிறார், மக்களுக்கு என்ன செய்ய போகிறார். முதலில் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ண போறார். பாஸ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா ஏடிஎம்கேவும் வாக்களிக்க போகுது. அதை பிரிந்த ஏடிஎம்கேவும் சேர்த்து வாக்களிக்க போகுது. ஏற்கனவே 120 இருக்கு, அப்படி இப்படி சேர்த்து 150 பேர் சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி வந்துடும். மேபி அப்படி டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால், காங்கிரஸ் கழட்டி விடப்பட்டால், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அரசியல் அனாதையாக மாறிவிடும். அதுதான் பெரிய சிக்கல். விஜய் என்ன செய்வார் அப்படின்றதெல்லாம் அவருக்கு இதுக்கு முன்னாடி வேற ட்ராக் ரெக்கார்ட்லாம் கிடையாது. அதை வச்சு கம்பேர் பண்ணி அப்ப அப்படி பண்ணாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு, ஒருவேளை இப்படி பண்ணுவாரு அப்படின்லாம் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.